எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோலையும். அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது லாஸ்ட்டாக அதாவது இந்த கடந்த சண்டே வந்து நமக்கு ஒரு சண்டே ஸ்பெஷலாக பாக்கியலட்சுமி சீரியல் வந்து போட்டிருந்தாங்க. இந்த சீரியலை வந்து எதுக்கு நம்ம நார்மலாகவே பார்க்கும் போதே வந்து ஒரு மாதிரி சீரியலாகவே இழுத்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே இந்த சீரியலும் இழுத்துட்டு தான் போகும். அந்த சீரியலே வந்து நமக்கு வந்து சண்டே ஸ்பெஷல்னு போடும்போது ஒரு கண்டென்ட்டே இல்லாத ஒரு எபிசோடாக தான் அது வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இவங்க வந்து சன் டிவியில் பண்ணுற ஒரு எப்போவுமே ரெகுலராக சன் டிவியில் தான் சண்டே ஸ்பெஷல்னு எல்லா சீரியலுமே போடுவாங்க. அதை பார்த்தா மேபி சண்டே போடுறதுக்கு அங்கே வேறு எந்த ஷோஸும் இல்லாமல் இருக்கதா அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. பட் அது மாதிரி ஒரு போடணுமேன்னு போட்ட மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து இந்த சண்டே ஸ்பெஷல் அதாவது இந்த குக்கிங் சேனல் நமக்கு போன எல்லா வாரத்தோட சண்டே ஸ்பெஷலுமே போன இனியாவோட பர்த்டே ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அது வந்து ஒரு 1 ஹவருக்கு இழுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி இந்த வாரத்தில் வந்து குக்கிங் காம்படிஷனில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. குக்கிங் காம்படிஷனில் கோபியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பாக்கியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டோரி அவங்க எப்படி கொண்டு போயிருக்கலாம்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை வந்து இந்த பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கோபி கூட ஈஸ்வரி இருந்தாங்கல்ல அவங்க வீட்டில், அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சு கோபிக்கு சப்போர்ட்டாக அவங்க அம்மா இருந்து கோபி அதில் வின் பண்ணுற மாதிரி காமிச்சு அதில் வந்து பாக்கியா தோக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா, முன்னாடியே வந்து இந்த கேஸ் போடுறதுக்கெலாம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது இந்த சீரியல் கொஞ்சம் டிஆர்பி அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் அதெல்லாம் பண்ணாமல் கேஸ் போட்டு போலீஸு கோர்ட் அந்த மாதிரி சொல்லி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து பாக்கியா கூட ஈஸ்வரி இருந்தால் அதில் வின் பண்ண வைக்கிற மாதிரி என்ன ஒரு லாஜிக்கே இல்லை. பாக்கியா இல்லை இருந்தாலும் அவங்க தான் வின் பண்ணுமா? நான் அது இல்லாமல் இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா 7 ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மொதல் ரவுண்டில் பாக்கியா தான் வின்னு. அப்போவே நான் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக கோபி தான் வின் ஆவான் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக செகண்ட் ரவுண்டில் கோபி தான் வின்னாங்க. இது பேலன்சிங்காக காட்டுறாங்க. இதை ஈஸியாக எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எபிசோடு. அது இல்லாமல் இந்த சைடு இனியா அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது, அவங்க அம்மா அதை 100 வாட்டி பார்ப்போம். அதுலேயே நமக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடக்க போகுது, எதுக்கு இத்தனை வாட்டி சொல்லணும். அந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கணுமேனு எடுத்த மாதிரியான ஒரு சண்டே ஸ்பெஷல் எதுக்கு? இது ஒரே ஒரு கொஷின் தான், வை எதுக்கு இந்த எபிசோட்? சும்மாவே விட்டுருக்கலாமே. அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் கால் ஷீட் கொஞ்சம் பேர் தான் கிடச்சிருக்கும் போகலாம். அந்த கொஞ்சம் பேர் வச்சு தான் சுற்றி எடுத்துருந்தாங்க. அதே தான் வந்து இனியா பர்த்டே அதே தான், எதுக்கு எடுக்கணும்? ஓகே விடுங்க. ஒரு நாள் ஒரு எபிசோட் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.